இங்க எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விஷுவலி சேலஞ்சு டெஸ்டர்ஸ் வச்சு தான் டிவைஸ் டெஸ்ட் பண்றோம். ஸோ அப்பதான் நமக்கு என்ன தேவை இருக்கும், அதை எப்படி அனௌன்ஸ் பண்ணணும், எப்படி அனௌன்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்படிங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஹியர் சைட் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக 2 யூனிட்டா உருவாக்கியிருக்கோம் டிவைஸை. ஒன்று வந்து ஹெட் பேண்ட் வித் கேமரா அண்ட் சென்சார். அதாவது நம்ம வந்து கண்ணாடி டைப்ல ஏன் உருவாக்கல நீங்க கேட்கலாம். கண்ணாடியும் இருக்கு, ஹெட் பேண்டும் இருக்கு, 2 மெத்தட் இருக்கு. ஸோ டிபெண்ட் ஆன் த கஸ்டமர் கன்வீனியன்ட் எப்படி வேணுமோ அப்படி நம்ம டிவைஸை மாற்றி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட் பேண்ட் மெத்தட் இருக்கு, கண்ணாடியும் இருக்கு. ஸோ இதுல இருந்து கீழே வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட் ஒன்று. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பாக்ஸ் மாதிரி, சின்ன ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி, அவ்வளோதான். இது பெரிய வெயிட்டான ஒரு ஐட்டமோ தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயமோ கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் விஷுவலி சேலஞ்சுக்கு என்னென்ன தேவை, என்னென்னவா இருக்கலாம், எனி ஐடியா ஏதாவது இருக்கா? நமக்கு என்ன, நம்ம வந்து ஒரு டிவைஸ் வாங்குறோம்னா என்ன எதிர்பார்ப்போம்? மொபிலிட்டி இருக்கணும். மொபிலிட்டி அக்சஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. அடுத்தபடியா வந்து நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டி கரன்சிஸ் வந்து நம்ம ஆப்ஸ் நிறைய வச்சிருக்கோம் இல்லையா? நீங்க நம்ம கரன்சி பார்க்கறதுக்கு நிறைய ஆப் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. பட் ஆனா அந்த ஆப்ல வந்து நீங்க ஒவ்வொரு நோட்டை வச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம டிவைஸ்ல 3 நோட் வரைக்கும் ஒட்டுக்கா வச்சு பார்க்க முடியும். 3 நோட் ஒட்டுக்கா வச்சு பார்க்கலாம். என்னென்ன நோட்டு கையில வச்சிருக்கோம், பிளஸ் அதோட டோட்டல் அமௌண்ட் என்ன நம்ம கையில இருக்குங்கிறது வரைக்கும் நம்ம டிவைஸ் வந்து தெளிவா அனௌன்ஸ் பண்ணிடுது. ஸோ ஆர்டர், அது நோட்டை கண்டுபிடிக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற நோட்டு, அடுத்த சென்டர், அடுத்த ரைட். ஸோ இந்த ஆர்டர்ல வந்து நோட்டை வந்து டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து இப்போ ட்ரெஸ்ஸோ இல்லை வேற ஏதாவது மெட்டீரியல் செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக தேவைப்படுறது என்ன சப்போர்ட்னா கலர். கலருக்கு கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் தேவை. ஸோ கலர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் டிவைஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொபிலிட்டி கொடுத்துட்டோம். மொபிலிட்டியில கோசி அப்படின்னு ஒரு மோட் கொடுக்குறோம். இந்த கோசி மோட் என்னன்னா, நீங்க வந்து நடக்கும் பொழுது நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி சில டிவைசஸ் பார்த்திருப்போம், பீட் கொடுக்கும் நமக்கு இல்லையா? ஏதாவது இடிக்க போறோம் இல்ல இது மாதிரியா ஒரு பொருள் மேல ஹிட் ஆக போறோம்னா நமக்கு அது என்ன கொடுக்கும்? பீட் அலர்ட் கொடுத்து நம்மள இது பண்ணும். கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியும், ரொம்ப நெருங்கி போயிட்டா இன்னும் கொஞ்சம் ஹார்டாகவும் பீப் கொடுக்கும். அதே மெத்தட் இதுலயும் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன கொண்டு வந்துட்டோம்னா, எதிரில என்ன பொருள் இருக்குங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிடுது. பீப்பும் கொடுக்குது, பிளஸ் எதிரில நிக்கிறது காரா, பைக்கா, இல்ல ஒரு ஹியூமன் பெயினா, டேபிளா, சேரா, என்ன இருக்கு அதையும் நமக்கு தெளிவா கோசி மோட்ல அனௌன்ஸ் பண்ணிடுது. ஸோ இங்க மொபிலிட்டி கிடைச்சிருச்சா? ஓகேவா? ஓகே. ஸோ கலர் சொல்லிட்டேனா, கரன்சி சொல்லிட்டேனா. இதுக்கு அடுத்து வந்து நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்ன கேட்போம், ஒரு நபரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபேஸ் டிடெக்ஷன், கண்டிப்பா ஃபேஸ் ஐடென்டிஃபை எல்லாருமே கேட்போம். நம்ம